ஐயா ராமதாஸ் அவர்கள் 45 ஆண்டு காலம் என்னமோ அவர் கட்சியை நடத்தினேன், அதன் அடிப்படையில் வெற்றி விழா மாதிரி நினைச்சுக்கிட்டு மீண்டும் அந்த இளைஞர்களை, வன்னிய சமுதாயத்துடைய இளைஞர்களை தூண்டும் விதமாக இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, தமிழகமே ஸ்தம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நான் இதை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு ஸ்தம்பிக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, ஸ்தம்பிக்க இந்த வாராகி விடுவனா? எந்த காலத்திலையும் விட மாட்டேன். நீங்க அமைதியான வழியில போராடுங்க, சட்ட ரீதியாக போராடி வாங்குங்க. அதை விட்டுட்டு நீங்க தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும்னா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இப்போ கூட்டம் இருக்கா? இந்த தூண்டுதல் வேலைகள்லாம் நான் இருக்கிறவரை நடக்கவே நடக்காது. ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இது நான் ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். நீங்க வன்னிய சமுதாயத்தினுடைய தலைவன் அல்ல, நீங்க வன்னிய சமுதாயத்தை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய தலைவன் தான் ராமதாஸ் ஐயா அவர்கள், அவருடைய மகன் அன்புமணி அவர்களும். வணக்கம், நான் உங்க வாராகி பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம், தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. எனக்கு தலைவர்னு சொல்றதை விட தலைவரின் போர்வையில் தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்குறதுக்காக முயற்சி எடுக்கிறாருன்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. நான் கடந்த 10 வருஷத்தில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2012 ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை குறிவைத்து பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்துவார். யார் சொல்கிறதும் புரியுதான்றது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2012 நான் அவர்கிட்ட புகார் கொடுக்குறேன். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் மகாபலிபுரத்தில் சித்திரை திருவிழா என்கின்ற நிகழ்ச்சியை நீங்கள் நிகழ்ச்சி என்ற போர்வையில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை மிக மோசமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குனீங்க. அடுத்து 2012 நான் புகார் கொடுத்து 13 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மீண்டும் அந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சி நடத்த வரும்போது நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வச்சேன். அதன் அடிப்படையில் 19 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் மூலமாக 19 கண்டிஷன்ஸை போட்டு நீங்கள் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு அந்த உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த உத்தரவாதத்தை வாங்கிக்கிட்டு நான் நடத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் போராட வந்தேன். ஆனால் அதில் கலவரம் நடக்கும், பல உயிர்கள் சேதமடையும் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு மரக்காணம் கலவரம் ஏற்பட்டு 4 உயிர்கள் அன்னைக்கு சிதறி போச்சு. நான் எப்பவுமே சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ ஒரு உயிர் கூட போகக்கூடாது, அந்த ஒரு கொள்கை குறிப்போடு இருக்கிறேன். நான் என் உயிரை விட்டாலும் பரவாயில்ல, இந்த சாதி மத ரீதியாக எந்த ஒரு கொலையும் நடக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சித்திரை திருவிழா நிகழ்ச்சி மாதிரியே தலைவர்களுக்கு ஜெயந்தி நடத்துகிறோம் அப்படின்னு தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. குரு பூஜை அப்படின்ற போர்வையில் பண்ணுவாங்க. நான் அதை குறிப்பாக 2 சமூகத்துக்கு நடுவில் பல்வேறு விதமான மோதல்கள் தொடர்ந்து கடந்த ஒரு 5 வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொலை ஒரு வருஷத்துக்கு நடக்கும் அந்த குரு பூஜையினால். அந்த குரு பூஜை என்பது யாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர்வழியில் சில இயக்கங்கள் நடத்தும். இன்னொன்று ஐயா இமானுவேலுடைய குரு பூஜை என்ற போர்வையில் சில இயக்கங்கள் நடத்தி அது சாதிய மோதலாகவே மாறிட்டு இருந்து தமிழ்நாட்டில். அந்த மோதலில் நான் நீதிமன்றத்தின் மூலிமா நாடி குரு பூஜை என்பது உங்கள் வீட்டுக்கு நடத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கி 144 போட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. ஆனால் நான் அதை உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐயா ராமதாஸ் அவர்கள் 45 ஆண்டு காலம் என்னமோ அவர் கட்சியை நடத்தினேன், அதன் அடிப்படையில் வெற்றி விழா மாதிரி நினச்சிக்கிட்டு மீண்டும் அந்த இளைஞர்களை, வன்னிய சமுதாயத்துடைய இளைஞர்களை தூண்டும் விதமாக இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, தமிழகமே ஸ்தம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த முறை இதே 10.5% அதிமுக ஆட்சியின் போது அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அவருடைய ஓட்டுக்காக, தன்னுடைய வன்னியர்கள் ஓட்டு வேணுன்றதுக்காக அவசரமாக அந்த 10.5%க்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டார் சட்டமன்றத்தில். அது எவ்வளோ பெரிய கொடுமையை உருவாக்கிடுச்சு. அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டதுன்னா தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர்கள் ஓட்டு அதிகப்படியாக விழாமதாக போயிடுச்சு. இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக இவர் நடத்திய போராட்டங்களில்
பல கலவரங்கள், ரயில்லாம் வந்து கல்லடிச்சு பொதுமக்களுக்கு அவ்வளோ அச்சுறுத்தல் கொடுத்து அதுக்கும் நீதிமன்றத்தை போய் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சேன். இது வந்து முன்னாடி சித்திரை திருவிழாவில் நான் இதுவரையும் 13 வருஷமாக நான் வந்து ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா இவர் முன்பு நடத்த எல்லா விஷயங்களும் ராமதாஸ் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த வன்னி இளைஞர்களை வந்து தூண்டி விடுவதும், மோதலை உருவாக்குவதும், சாதி மோதலை உருவாக்குவதுமே வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு தான் அந்த கட்சி வளர்ந்ததுன்னு பல இடத்துல சொல்லியிருக்கேன். இன்றைக்கு வரையும் 2013 நடத்தப்பட்ட கலவரத்தில் 100 கோடி ரூபாய் பொது சொத்துக்கள் சேத வைத்த வழக்கு இன்றைக்கும் நான் நடத்திட்டு இருக்கேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இன்றைக்கும் நிலுவையில் தான் இருக்குது இந்த வழக்கு. இன்னும் 100 கோடி ரூபாய் நீங்கள் வந்து இன்னும் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் எந்த விதமான போராட்டங்கள் நடக்கக்கூடாது. போராட்டம் நடத்தலாம், அமைதியின் வழியில் போராட்டம் நடத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து இளைஞர்களை தூண்டி விட்டு கலவரத்தை உருவாக்கி அதில் வந்து நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் சாதித்த மாதிரி உங்களை வந்து பலனடைப்பதுக்காக நீங்கள் அதிக பணம் வந்து ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் பேரம் பேசி, ஏன்னா நீங்கள்லாம் டோட்டலாகவே நீங்கள் காலி ஆகிட்டீங்க. இந்த கம்பெனியே வந்து ஏன்னா படித்த இளைஞர்கள், இந்த வன்னியர் சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் முக்கியமாக பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. பல இடங்களில் வந்திருக்காங்க. இன்னும் விவசாய மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த மனநிலையை அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி இன்றைக்கும் ராமதாஸ் வந்து இந்த வேலையை பண்ணுறாருன்னு போது, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நான் இதை வந்து இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு ஸ்தம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, தம்பிக்கு இந்த வாராகி விடுவனா? எந்த காலத்திலையும் விட மாட்டேன். நீங்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் வன்முறைகளை வந்து ஒடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். நீதிமன்றம் எனக்கு நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்க வரையும், நீதிமன்றங்கள் இருக்க வரையும், நீங்கள் ஒரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி வந்து இளைஞர்களை தூண்டி விட்டீங்கன்னா நான் அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் முக்கியமாக மக்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப தவறான உதாரணத்தை காட்டுறீங்க. நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் கடந்த காலகட்டத்திலையும் நான் வந்து இது போன்ற போராட்டங்களுக்கு நான் தடுப்பாணை வாங்கி வச்சுருக்கேன். இது போன்ற சம்பவங்களை தமிழக முதலமைச்சர் இன்னொரு அவப்பெயரை உருவாக்கியாத அளவுக்கு நீங்கள் முன்கூட்டியாகவே இந்த வேலைகளை பாருங்கள். நான் சட்ட ரீதியாக அந்த போராட்டத்தை செய்வேன். இதில் நான் அரசியல் சாயமோ எதற்குமே நமக்கு கிடையாது. ஏன்னா நான் ஒரு பத்திரிக்கையாளர்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை அநியாயங்களை எதிர்த்து தான் நீதிமன்றத்தின் மூலமாக தான் நான் பல தீர்வுகளை கண்டிருக்கேன். அந்த தீர்வு அடிப்படையில் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னைக்கு பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து உன்னிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வன்னிய சமுதாயத்தின் மக்களை தூண்டும் விதமாக பேசுகிறாரு. இது கண்டிக்கத்தக்க விஷயம். அது மட்டுமல்ல, இந்த வாராகி உருவனுக்கு வரையும் அதை நிச்சயம் நடத்த விட மாட்டேன். அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துங்க, அமைதியான வழியில் நடத்துங்க. ஏன் உங்களுக்கு அமைதியே தெரியாதா? கலவரத்திலே வளர்ந்த கட்சியினால நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கலவரம் பண்ணி இந்த நாட்டு மக்கள்கிட்ட அவ்வளோ மோசமான செயல்பாடுகளை, ஒரு வன்மத்தை உருவாக்குறீங்க, சாதிய வன்மத்தை உருவாக்குறீங்க. ஒடுக்கப்பட்ட சமுதாயம் உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு பிரிவினையை உருவாக்குறீங்க. ஏங்க அந்த இயக்கத்தில் நீங்கள் சரியாக செயல்படலாங்க. நீங்கள் இன்னும் சொல்லுங்க, உங்களை விட அதிகமாக போராடியவர் நான் காடு வெட்டி குருவார். என்னை வந்து கொலை செய்வதற்கெல்லாம் முயற்சி செஞ்சார். என் அலுவலகத்தை தாக்கப்பட்டுச்சு. பல்வேறு விதமான விஷயங்களை எதிர்த்து நின்று போராடி சட்ட போராட்டத்தின் மூலமாக நான் வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு வரையும் நான் வந்து என் உயிரை அடிப்பணிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் ராமதாஸ் அன்னைக்கு வந்து அவருடைய மக்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுங்க. நீங்கள் அமைதியான வழியில் போராடுங்க, சட்ட ரீதியாக போராடி வாங்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும்னா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இப்போ கூட்டம் இருக்கா? நீங்கள் யாரை தூண்டி விட பார்க்குறீங்க? இந்த தூண்டுதல் வேலைகள்லாம் நான் இருக்கிறவரையும் நடக்கவே நடக்காது. ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இது நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இந்த அமைதி பூங்காவை கெடுப்பதற்காக இந்த போன்ற சமூக விரோதிகளை எதுக்குள்ளே கூப்பிட்டு கடைசி முறை நீங்கள் பண்ணீங்க பாருங்கள், மிகப்பெரிய தவறு. ரயில் மறியல்ன்ற போர்வையில் அந்த ரயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பயணிகளை வந்து கல்லால் அடிச்சிங்க, ரயில் அடித்து உடைச்சிங்க, பல கலவரங்களை உருவாக்குனீங்க. இது வரையும் இன்றைக்கு வரையும் நீதிமன்றத்தில் உங்களை நான் எதிர்த்து நிறைய வழக்குகளை தொடுத்துருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வழக்குலையும் நீங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களையும் உங்கள் மன நண்பர்மணி ராமதாஸ் அவர்கள் மீதும் குண்டத்தர சட்டத்தை கைது பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் 7000 பேர் வந்து அந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய வழக்கில் பாமக கட்சியை சார்ந்தவர்களுக்கு வந்து நான் வந்து இவர் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசி அந்த இளைஞர்களை தவறான வழி நடத்ததுனால 7000 பேர் சிறைச்சாலைக்கு போனாங்க. ஆனால் நீங்கள் அந்த குடும்பத்தை என்னன்னு கூட கேட்க நாதி இல்லாமல் போயிட்டீங்க. நீங்கள் வன்னிய சமுதாயத்தினுடைய தலைவன் அல்ல. நீங்கள் வன்னிய சமுதாயத்தை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய தலைவன் தான் ராமதாஸ் ஐயா அவர்கள், அவருடைய மகன் அன்புமணி அவர்களும். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த போராட்டம் என்பது போர்வையில் நீங்கள் கலவரத்தை தூண்டும்னு நினைக்கணும்னா
தொண்டுன்னு நினச்சிங்கன்னாவே இப்போ பேசிட்டீங்க, சட்ட போராட்டத்தை நடத்தி இந்த அடக்குமுறையை நான் கண்டிப்பாக ஒடுக்குவேன் என தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.